வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான அறிவிப்புகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. போக்குவரத்து கழகத்தில் ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் எப்பொழுது அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கார். பேருந்துகளுடைய கட்டணம் அதிரடி உயர்வு தன்னிச்சையாக முடிவெடுக்கும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள். இந்த பேருந்துகளுடைய உரிமத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் உடனடியாக ரத்து செய்வாரா என்ன அப்படின்றது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சென்னை, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்டங்களில் எந்த வித முன்னறிவிப்புமின்றி தனியார் நகர பேருந்துகளின் கட்டணம் ரூபாய் 19 வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறாங்க. சேலத்திலிருந்து இயங்கக்கூடிய சுமார் 50 கிலோமீட்டர் வரையிலான எல்லைகளை கொண்ட தனியார் நகர பேருந்துகளின் பேருந்து உரிமையாளர்கள் திடீரென கட்டணத்தை உயர்த்தியுள்ளனர். அதன்படி பயண கட்டணம் 5 ரூபாயிலிருந்து 19 ரூபாய் வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேலும் சேலத்திலிருந்து அருகிலுள்ள வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகளின் கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது. எந்தவித முன்னறிவிப்புமின்றி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் தினசரி வேலை, பள்ளி, கல்லூரிக்கு தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். கட்டண உயர்வு மட்டுமின்றி கிராமப்புறங்களிலிருந்து சேலம் நகருக்கு தனியார் பேருந்துகளில் கொண்டு வரப்படும் காய்கறி கூடைகளுக்கு வழக்கத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் மற்றும் சிறு விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை என பல்வேறு மாவட்டங்களில் எந்தவித முன்னறிவிப்புமின்றி தனியார் நகர பேருந்துகளில் கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், தொழிலாளர்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள், சிறு விவசாயிகள் என நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் தனியார் பேருந்துகளை பயன்படுத்திட்டு வருகின்றனர். அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிப்பதாக புகார்கள். பயணிகள், பொதுமக்களின் சுமையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்துகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன, போக்குவரத்து துறையுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலேயே இது நடந்திருக்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய செயல். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா பார்த்திபன் சேலம் மாவட்டத்தை சொந்த ஊராக கொண்டிருக்காரு. அவருடைய மாவட்டத்திலேயே தனியார் பேருந்துகள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா? அப்படி எடுக்கப்பட்டால் அந்த பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்வாரா, இல்லை அந்த பேருந்துகளுக்கு அபராதம் விதிக்கப்படுமா? சரி, அரசாங்க அறிவிப்பு இல்லாமல் அந்த பேருந்துகளுடைய உரிமத்தை ரத்து செஞ்சுட்டா அந்த பேருந்துகளை நம்பி இருக்கும் குடும்பங்கள் என்னாகும்? ஸோ இப்படி பல தரப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா இதில் எழுந்துட்டுருக்கு. ஸோ போக்குவரத்து துறை அமைச்சர் இதற்கு உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும் அப்படின்ட்டு மக்கள் ஒரு பக்கம் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டிஎன்எஸ்டிசியில் இது ஒரு முக்கிய கருத்து வேறுபாடு வரும் அப்படின்றது எல்லோருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான். ஸோ போக்குவரத்து கழகத்தில் இது முக்கியமாக அந்த ஸ்டாண்டர்டான கட்டணம், பழைய கட்டண முறையே செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜியோ பாஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். மேலும் போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க. தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒப்பந்த ஊழியர்கள் 100 நாள் பணி திட்டத்தில் டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற பேருந்து பணிமனையை அணுகி உடனடியாக அந்த டிப்போவுடைய மேனேஜரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பணிக்கு ஜாயின் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலே போதுமானது. அதே போல் கண்டக்டர் ஆகணும் அப்படின்னாலும் கண்டக்டர் லைசன்ஸ் இருந்தால் போதுமானதுங்க. ஸோ வரக்கூடிய செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் போக்குவரத்து கழகத்தில் 20,000 காலி பணியிடங்களை அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட்டிருக்கிறாரு. 78,000 கோடி பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் புதிய அறிவிப்புகள் நமக்கு வந்துட்டுருக்குங்க. டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான இந்த செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.